ஸோ சிம்பிளஸ்ட் டெக்னிக் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ, ஐ ஜஸ்ட் கிளாரிஃபை டு யூ. பட் அந்த டெக்னிக்கில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணது என்ன மாதிரி அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு எண்ணங்கள் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கலாம். இல்லை சில பேர் அந்த எண்ணங்களை வந்து அதோடைய அட்டென்ஷனை வந்து மைண்ட்லேருந்து உங்களால் இதுக்கு எடுத்துகிட்டு வர முடியாத தன்மையும் இருந்திருக்கலாம். சில பேர் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பீங்க, பட் கொஞ்சம் பண்ண தூக்கம் வந்திருக்கும், என்ன நிலைமைன்னு தெரியாமல் இருக்குது. இது எல்லாமே பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் என்ன ஸ்டேஜ்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த டெக்னிக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம மைண்டுக்கும் மூச்சுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ மெடிடேஷன் ஃபீல்டில் வந்து யோக முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சை வந்து நம்ம பிராணா அப்படின்னு சொல்லுவோம். பிராணங்கிறது இட்ஸ் அ வைட்டல் எனர்ஜி. தட் இஸ் ஹவு யுவர் லைஃப் ஃபங்க்ஷன்ஸ். இமேஜின் உங்களுக்கு வந்து இன்ஹலேஷன் எக்ஸ்லேஷன் இல்லாட்டி என்ன ஆகும்? வி ஆர் நோ மோர். ஸோ அந்த பிராணனுக்கும் மனம்ங்கிற மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இஃப் யூ could able to control the prana, you could able to control the mind. If you could able to control the mind, you could able to control everything around you. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும், பட் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அதுதான். பிகாஸ் நீங்கள் முதல்ல பிராணனை கவனிக்கணும், பிராணனா என்னன்னு தெரியணும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மைண்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், பிராணாக்கும் மைண்டுக்குள்ள கனெக்ஷன், அதுக்கப்புறம் மைண்டுக்கும் யூனிவர்ஸுக்குள்ள கனெக்ஷன் நிறையா இருக்குது. ஸோ போக டீல்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டே பேக்.